الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم بعثت لأتمم مكارم الأخلاق أو كما قال عليه السلام. கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, ஒரு சிறந்த மாதத்தில் அல்லாஹ் எங்களை வீட்டிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அதிகம் பேசக்கூடிய கேட்கக்கூடிய மாதங்கள். வாழ்க்கையில் எடுத்து நடப்பது என்பதுதான் எங்களுடைய வாழ்க்கையில் சாத்தியப்படாத ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் எப்படிப்பட்ட தியாகங்கள் செய்தார்கள். அவர்களுடைய தியாகங்களை பேச போனால் பேசி முடிக்க முடியாது. கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பமாக ஒரு அனாதையாக உலகத்தில் வாழ்ந்தார்கள். அனாதையாக வாழ்ந்தார்கள். அல்லாஹ் குர்ஆனில் கேட்கிறான், அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா, நீங்கள் ஒரு அனாதையாக இருந்து உங்களுக்கு நாங்கள் ஆதரவு அளிக்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். கண்ணியமானவர்களே, அனாதையான வாழ்க்கை. ஆரம்பமாக தாயை இழந்தார்கள். அப்துல் முத்தலப் ஆகிய தனது பாட்டனாரிடம் ஒப்படைக்கப்பட்டார்கள். 8 வயதை அடையும் போது பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்களும் வஃபாத்தாகிவிட்டார்கள். இப்பொழுது அந்த காலத்தில் அவர்களுடைய சாச்சாவாக இருந்த அபூ தாலிபிடத்தில் பிள்ளையை ஒப்படைக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ஏற்கனவே அபூ தாலிபிற்கு 6 ஆண் குழந்தைகள் இருந்தது. வியாபாரத்தில் நெருக்கடிகள், குடும்ப வாழ்க்கையில் நெருக்கடி, பஞ்சம் ஏற்பட்டிருந்த காலம் அது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுப்படுத்தி 13 வயது வரை நல்ல முறையில் வளர்த்தார்கள். நல்ல முறையில் வளர்த்தார்கள். தனது குழந்தைகளை விட இரக்கமாக வளர்த்தார்கள். 13 வயதை அடைந்தவுடன் சொன்னார்கள், மகனே, நாங்கள் வியாபாரத்துக்காக செல்லலாம் என்று வியாபாரத்துக்காக வேண்டி ஒரு இடத்துக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள், புஹைரா என்ற இடத்துக்கு. கண்ணியமானவர்களே, அந்த இடத்துக்கு போனவுடன் அந்த இடத்தில் உள்ள மக்கள், ஃபாதிரிகள் அறிந்து கொண்டார்கள், பின்னால் வர இருக்கக்கூடிய நபி இவர்கள்தான் என்று அறிந்து உடனே அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயிருக்கு பாதுகாப்பின்மை என்பதால் உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுடைய ஊருக்கு திருப்பி அனுப்பினார்கள். இப்பொழுது ஏதாவது தொழில் செய்தாக வேண்டும். எனவே அபூ தாலிப் கராரீத் என்ற இடத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆடு மேய்ப்பதற்காக வேண்டி அனுப்பி வைக்கிறார்கள். கராரீத் என்ற இடத்தில் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன வகாஃபிலுல் யதீமி ஹகதா, நானும் அனாதைகளை அரவணைத்தவர்களும் கியாமத்துடைய நாளையில் இவ்வாறு இருப்போம் என்று சொல்லி காட்டினார்கள். ஒரு அனாதையுடைய உணர்வுகள், ஒரு அனாதையுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கி வைத்திருந்தார்கள். கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வளர்க்கப்பட்டார்கள்? தாயிஃபில் வளர்க்கப்பட்டார்கள். பனு சாத் கோத்திரத்தைச் சேர்ந்த ஹலீமா என்ற பெண் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து கொண்டு போனார். ஆடுகளுக்கு மத்தியில் ஆடுகளையும் மேய்ப்பார்கள், பிள்ளையையும் வளர்ப்பார்கள். ஆடுகளுக்கு மத்தியில் கிட்டத்தட்ட தாயிஃபிலிருந்து பனு சாத் கோத்திரத்துக்கு 150 கிலோமீட்டர்கள் தூரம். கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கிராமத்தில் வளர்க்கப்பட்டார்கள். ஒரு குழந்தை நல்ல பிள்ளையாக வளர வேண்டும் என்று சொன்னால் அந்த குழந்தையுடைய ஆரம்ப சூழல்கள் சரியாக இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அந்த இடத்தில் வைத்து தான் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதல் தடவையாக கண்டார்கள். அதுக்கு பின்னால்
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தை பிளந்து அவர்களுடைய உள்ளத்தை சுத்தம் செய்தார்கள். கண்ணியமானவர்களே, இரண்டாவதாக அல்லாஹ் குர்ஆனில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து பேசுகிறான். وَوَجَدَكَ ضَالًّا فَهَدَى. நீங்கள் வழி தெரியாதவராக இருந்து, வழியை அறியாதவராக இருந்து உங்களுக்கு நாங்கள் நேர் வழி காட்டவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். கண்ணியமானவர்களே, அதற்கு பின்னால் அல்லாஹ் கேட்கிறான், وَوَجَدَكَ عَائِلًا فَأَغْنَى. நீங்கள் ஏழையாக இருந்து உங்களை நாங்கள் பணக்காரராக ஆக்கவில்லையா? கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மனம் போதும் என்ற வாழ்க்கையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாழ வைத்தான். போதும் என்ற மனதுடன் வாழ்ந்தார்கள். அல்லாஹ் பேசுகிறான், وَوَجَدَكَ عَائِلًا فَأَغْنَى فَأَمَّا الْيَتِيمَ فَلَا تَقْهَرْ. எனவே ஒரு அனாதையை நீங்கள் கண்டால் அந்த அனாதையை நீங்கள் முகம் சுளிக்காதீர்கள், அந்த அனாதையை நீங்கள் விரட்டாதீர்கள், அனாதையுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். கண்ணியமானவர்களே, இதனால் தான் சொல்லுவார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எந்த ஒரு கல்லு மனதுடைய மனிதனாக இருந்தாலும் ஒரு அனாதையுடைய தலையை தடாவினால் அவனுடைய உள்ளம் கல்லு மனது அப்படியே இலகி போகும் என்று சொல்லுவார்கள். கண்ணியமானவர்களே, அதுக்கு பின்னால் சொன்னார்கள், وَأَمَّا بِنِعْمَةِ رَبِّكَ فَحَدِّثْ وَأَمَّا السَّائِلَ فَلَا تَنْهَرْ. சொன்னார்கள், யாசகம் கேட்டு வரக்கூடிய மனிதர்களை விரட்டாதீர்கள் என்பதாக சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாசகம் கேட்டு வந்த எவரையும் விரட்டியது கிடையாது. நல்ல வார்த்தைகள் சொல்லி அனுப்புவார்கள். கண்ணியமானவர்களே, கடைசியாக சொன்னார்கள், وَأَمَّا بِنِعْمَةِ رَبِّكَ فَحَدِّثْ. அல்லாஹ் கடைசியாக சொன்னான், அல்லாஹ் உங்களுக்கு தந்த நிஅமத்துக்களை நீங்கள் மக்களிடத்தில் நீங்கள் பேசுங்கள், அறிவியுங்கள். கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்துக்கு நபியாக வந்து எதை சாதித்தார்கள்? கண்ணியமானவர்களே, 1,24,000 விளக்குகள் இந்த உலகத்தில் உருவாக்கி விட்டு போனார்கள். விளக்குகளை உருவாக்கி விட்டு போனார்கள். கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையுடைய ஆரம்ப கட்டங்கள் அனைத்தும் சோதனையாக இருந்தது. எந்த நாளும் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் எப்பொழுது வருவார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகையை எதிர்பார்ப்பார்கள். சில நேரங்கள் அவர்களுடைய வருகைக்காக வேண்டி சில உணவுகள் சாப்பிட மாட்டார்கள். வெள்ளப்பூடு, வெங்காயம் போன்ற வாசனை உண்டாக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட மாட்டார்கள். ஏனென்றால் இந்த வாசங்கள் இருக்கக்கூடிய வீடுகளுக்கும் இந்த வாசத்துடன் இருக்கும் போது மலக்குமார்கள் வரமாட்டார்கள் என்ற காரணத்தினால் கண்ணியமானவர்களே, எந்த நேரமும் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்தை எதிர்பார்த்தே உட்கார்ந்திருப்பார்கள். சில நேரங்கள் சில கேள்வியை சஹாபாக்கள் கேட்பார்கள். ஒரு நேரத்தில் ஒரு சஹாபி வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதர் இஹ்ராமுடைய ஆடையுடன் இருக்கிறார், அத்தர் பூசிவிட்டார், அவருடைய இஹ்ராமுடைய ஆடையில் அத்தருடைய அடையாளம் இருக்கிறது, இவருடைய நிலைமை என்னவென்று கேட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுவுமே பேசவில்லை. அப்படியே மஸ்ஜிதில் ஒரு ஓரப்புறமாக தூங்கிவிட்டார்கள். இப்பொழுது தூக்கத்தில் இலேசாக குரட்டை சத்தம் கேட்குகிறது. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிந்து கொண்டார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வருகிறது. கண்ணியமானவர்களே, உடனே கூப்பிட்டார்கள். வஹியை பார்க்க ஆசைப்பட்ட மனிதன் எங்கே என்று அழைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வந்த அந்த கட்டத்தை காண்பித்தார்கள். கண்ணியமானவர்களே, அதிகமாக ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகையை எதிர்பார்க்கும் போது சில நேரங்கள் அவர்கள் வராவிட்டால் அந்த கவலை, கை சேதம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயம் முகத்தில் தென்பட்டு கொண்டே இருக்கும். சொல்வார்கள், இன்ன ஜிப்ராயில் யுஆரிதுனியல் குர்ஆன், ஜிப்ராயில் குர்ஆனை என்னிடத்தில் முன்வைத்து கொண்டே இருப்பார் என்பதாக சொல்வார்கள். ரமதானுடைய காலங்களில் ஒவ்வொரு வருடமும் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் முன்வைப்பார்கள். ரமதானுடைய காலம், கடைசி ரமதான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனே இருந்தார்கள். முழு ரமதானையும் கழித்தார்கள். 2 தடவைகள் குர்ஆனை முன்வைத்தார்கள். கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலகட்டத்தில் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகை சற்று குறைவடைந்து விட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தில்
ஏதோ ஒரு வித்தியாசம் தெரிந்தது. இப்பொழுது அபு லஹபுடைய மனைவி உம்மு ஜமீல், அபு சுஃபியானுடைய சகோதரி, இவளை பற்றித்தான் அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். தப்பத் யதா அபி லஹபி வ தப் மா அக்னா அன்ஹு மாலுஹு வ மா கஸப் சயஸ்லா நாரன் ذات لهب وامرأته. அவனுடைய மனைவி. கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த பெண் வந்து சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, மா அரா ஷைத்தானக இல்லா கலாக், உங்கள்கிட்ட வருவாரு ஷைத்தான், வளமையாக உங்களை சந்திக்க வருவாரு, அவரை காணலே, ஏன் உங்களோட கோவிச்சிட்டாரா, என்ன காரணம்? கண்ணியமானவர்களே, இப்பொழுது இந்த வார்த்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தில் கவலையை உண்டாக்கியது, சஞ்சலத்தை உண்டாக்கியது. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனதுடைந்த நிலையில் ஆளாக்கப்பட்டார்கள். இப்பொழுது வஹி வருகிறது, அல்லாஹ் ஒரு சூறாவை இறக்குகிறான், சூரத்து துஹா. வத்துஹா, அதிகாலை பொழுதின் மீது சத்தியமாக, வல்லைலி இதா சஜா, இரவின் மீது சத்தியமாக, மா வத்தாக ரப்புக வ மா கலா, உங்களுடைய இரட்சகன் உங்களுடன் கோபித்துக் கொள்ளவும் இல்லை, உங்களை விட்டுவிடவும் இல்லை என்பதாக. கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்கனவே தெரியும், அல்லாஹ் நிறைய இடங்களில் வாதா கொடுத்திருக்கிறான். وَكَذَلِكَ نُنْجِي الْمُؤْمِنِينَ, இவ்வாறுதான் முஃமின்களுக்கு நாங்கள் உதவி செய்வோம் என்று அல்லாஹ் வாதா கொடுத்திருக்கிறான். وَكَانَ حَقًّا عَلَيْنَا نَصْرُ الْمُؤْمِنِينَ, முஃமின்களுக்கு எங்களுடைய வெற்றி என்பது உண்மையாக இருக்கிறது என்பதாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஏற்கனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவித்து விட்டான். நபி அவர்கள் தெரிந்து வைத்திருந்தார்கள். கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக வந்து அவர்களுடைய ஆட்சி காலம் எல்லாம் முடிந்து பின்னால் ஒரு காலத்தில் தாத்தாரியர்கள் இந்த உலகத்தை ஆட்சி செய்தார்கள். கொடுங்கோல் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இஸ்லாமிய சாம்ராஜ்யங்கள் சின்னா பின்னப்படுத்தப்பட்டு கொண்டிருந்தது. கிதாபுகளுடைய மைகள் ஆறுகளாக ஓடியது, இரத்தம் ஆறாக ஓடியது. கண்ணியமானவர்களே, ஜங்கீஸ் கானுக்கு பின்னால் ஹலாக் கான் என்று சொல்லக்கூடியவன் ஆட்சிக்கு வந்தான். அவனுடைய மனைவி ஒரு வேத பெண்ணாக இருந்தாள். இஸ்லாத்துடனும் முஸ்லிம்களுடனும் ரொம்ப வெறுப்புடையவளாக இருந்தாள். முஸ்லிம்களை அழிக்க வேண்டும், முஸ்லிம்களை பற்றி மக்களுடைய உள்ளத்தில் கெட்ட அபிப்பிராயங்களை உண்டாக்க வேண்டும் என்பதில் அவள் குறியாக இருந்தாள். கண்ணியமானவர்களே, எனவே 40,000 பேரை வெளியூரில் இருந்து அழைத்து எடுத்தாள். என்ன காரணம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கெட்ட வார்த்தை பேச வேண்டும், தவறாக மக்களிடத்தில் அபிப்பிராயம் சொல்ல வேண்டும். இப்பொழுது ஒரு பெரிய மைதானத்தில் ஒரு கூட்டம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணப்படுகிறது. அந்த கூட்டத்தில் முதலாவதாக அந்த 40,000 பேரில் முதலாவது ஒருத்தர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தவறாக பேசுவதற்கு முனைகிறார். பக்கத்தில் கட்டப்பட்டிருந்த அந்த நாய் ரொம்ப வேகமாக வந்து அவரை கடிக்க முனைந்தது. உடனே மக்கள் சொன்னார்கள், நாய் சரியான முறையில் கட்டப்படவில்லை, அதனால் தான் இந்த நாய் கடிக்கிறது என்பதாக. எனவே அனைவரும் சேர்ந்து நாயை நல்ல முறையில் கட்டி வைத்தார்கள். திரும்பவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தவறான முறையில் பேச ஆரம்பிக்கிறார். நல்ல முறையில் கட்டப்பட்டிருந்த அந்த நாய் திரும்ப வேகமாக வந்து அந்த மனிதரை கடிக்க முனைந்தது. எவ்வளவு முயற்சி செய்து பார்த்தார்கள், அந்த நாயிடம் இருந்து அந்த மனிதரை விடுவிப்பது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த நாயை ஒரு லொக்கரில் அடைத்தார்கள். அடைத்து விட்டு இப்பொழுது பேசுங்கள் என்றார்கள். கண்ணியமானங்களே, அந்த மனிதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி 3வது தடவை பேசுவதற்காக முனைகிறார். அந்த நாய் அனைத்து லொக்கரையும் உடைச்சு கொண்டு வந்து அந்த மனிதருடைய கழுத்தையே அப்படி கடித்து போட்டது. கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரை பாதுகாத்து வைத்திருந்தான், அவர்களுடைய பேரை கண்ணியப்படுத்தி வைத்திருந்தான். உலகத்தில் மாத்திரமல்ல, முழு உலகத்திலும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தி. நாங்கள் சொல்லலாம்,
எங்களுடைய அப்பாவுடைய ஜனாசா 50 வருடங்களுக்கு முன்னால் அடக்கப்பட்டவர். எந்த இடத்தில் ஜனாசா அடக்கப்பட்டிருக்கிறது என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் 1,1400 வருடங்கள் தாண்டியும் அந்த ரவுதா ஷரீஃபை மக்கள் போகிறார்கள், தவாப் செய்கிறார்கள். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரை அல்லாஹ் இன்று வரை நிலைநாட்டி வைத்திருக்கிறான். கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தொடர்ந்தும் பேசுகிறான். மா வத்தாக ரப்புக வமா கலா வலல் ஆখিরাতু கைருல் லக மினல் ஊலா. ஆখিরাத்துடைய வாழ்க்கை தான் உங்களுக்கு சிறந்த வாழ்க்கை. உலகத்துடைய வாழ்க்கையில் எந்த சிறப்பும் உங்களுக்கு கிடையாது. கண்ணியமானவர்களே, அதனால் தான் அல்லாஹ் உலகத்தில் கஷ்டங்களை கொடுத்தான். லேசப்பட்ட கஷ்டத்தையா கொடுத்தான்? கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் உஹது மலையை தங்கமாக்கி கொடுக்க ஆசைப்பட்டான். வேண்டாம் என்று விலகினார்கள். கண்ணியமானவர்களே, சொன்னார்கள், யா ரப்பி அஜூஉ யௌமன் வ அஷ்பஹு யௌமா. இரட்சகா, என்னுடைய இரட்சகனே, ஒரு நாள் பசித்திருந்து மறுநாள் வயிறு நிறைய உண்ணுவதைத்தான் நான் விரும்புகிறேன் என்பதாக சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, படுத்திருந்தார்கள், ஈச்ச மூலையில் படுத்திருந்தார்கள். இந்த காலத்தில் யார் இருக்கிறார்கள் ஈச்ச மூலையில் படுக்கக்கூடியவர்கள்? படுத்து எழும்பியவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான மேனியில் அப்படியே அந்த ஈச்ச ஓலையின் அடையாளங்கள் இருந்தது. இதனை பார்த்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கவலையால் அழுது விட்டார்கள், கண்ணீர் வடித்தார்கள். யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் ஒரு விரிப்பை எடுத்துக்கொள்ளலாமே கேட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உமரே, நீங்களே இப்படி கவலைப்பட்டீர்கள் என்றால், உங்களுக்கே இப்படி யோசனை வந்ததென்றால், சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னஹும் கௌமுன் உஜ்ஜிலத் லஹும் ஹஸனாத். காஃபிர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹ் ஆசைகள் சந்தோஷங்களை அவசரப்படுத்தி கொடுத்திருக்கிறான். எங்களுக்கு அல்லாஹ் சிஜினுல் முஃமின், இந்த உலகத்து வாழ்க்கையை அல்லாஹ் சிறைச்சாலையாக ஆக்கி வைத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, சொன்னார்கள். அல்லாஹ் தொடர்ந்தும் பேசுகிறான், வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா. கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் உங்களுக்கு சில அருட்கொடைகளை தருவான், அதனை நீங்கள் பொருந்திக் கொள்வீர்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு நியாமத்துக்களை கொடுத்திருக்கலாம். தாயிஃபுடைய வெற்றி நடைபெறுகிறது. சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூ யுஹாக்குடைய கபரை தோண்டுங்கள். தாயிஃப் வாசிகளுடைய கபர் அடக்கப்பட்டிருந்த இடத்தில் அபூ யுஹாக்குடைய கபரை தோண்டுங்கள் என்று தோண்டப்பட்டது. தங்கங்களை கொத்து கொத்தாக எடுத்தார்கள். தங்கங்கள் கொத்து கொத்தாக எடுக்கப்பட்டது. அதை எடுத்து சந்தோஷமாக வாழ்ந்திருக்கலாம், சொகுசாக வாழ்ந்திருக்கலாம். கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கினான். ஒரு நாள் மஸ்ஜிது நபவியிலே உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். இந்த அழுகையை பார்க்க முடியாமல் சஹாபாக்கள் மஸ்ஜிது நபவியை விட்டு வெளியே வந்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய அர்ஷும் அழுகிறது. உடனே மலக்குமார்களின் தலைவர் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார். வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலா தர்தீன யா ரசூலல்லாஹ், இந்த உலக வாழ்க்கையை நீங்க பொருந்தி கொள்ளலையா? வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா. கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் உங்களுக்கு தருவான், அதனை நீங்கள் பொருந்திக் கொள்வீர்கள் என்று அல்லாஹ் உங்களிடத்தில் வாக்கு தந்திருக்கிறான். சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கைஃப அர்தா வ வாஹிதும் மின் உம்மதி ஃபின்னார். நான் எப்படி பொருந்திக் கொள்வது? கியாமத்துடைய நாளையில் என்னுடைய உம்மத்தில் ஒருவர் நரகத்துக்கு போவதை பார்த்து கொண்டு என்னுடைய இன்பங்களை நான் எப்படி பொருந்திக் கொள்வது என்பதாக கேட்டார்கள். கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்றே சஹாபாக்களும் தியாகத்துக்கு பழகினார்கள், கஷ்டத்துக்கு பழகினார்கள், கஷ்டத்துடன் வாழ்ந்தார்கள், கஷ்டத்தை சுமந்து வாழ்ந்தார்கள். கண்ணியமானவர்களே, இவர்களுக்கு தான் மௌத்துக்கு பின்னால் அல்லாஹ்விடத்திலிருந்து நன்மாராயம் வரும். இன்னலக்கும் அன் தஹ்யவ் ஃபலா தமூது அபதா. உங்களுக்கு இனி நிரந்தர வாழ்க்கைதான், மரணம் என்பது கிடையாது.
இன்னலக்கும் அன் தசுப்பு ஃபலா தஹ்ரமு அபதா. உங்களுக்கு இனி வாலிபம் தான், வயோதிபம் என்பது கிடையாது. இன்னலக்கும் அன் தனாமு ஃபலா தயசு அபதா. உங்களுக்கு இன்ப சுகண்டிகள் தான், களைப்பு என்பது கிடையாது. கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட நன்மாராயம் எங்களுக்கும் சொல்லப்பட வேண்டும். அப்படி என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து வாழ வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சஹாபாக்களை பின்பற்றி வாழ வேண்டும். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சிறு சஹாபியாக இருந்தார்கள். 10 வருஷம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிதமத் செய்தார்கள், பணிவிடை செய்தார்கள். தாய் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொண்டு போய் ஒப்படைத்து விட்டார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம். கண்ணியமானவர்களே, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் 10 வருஷம் இன்னி அக்திமு லி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 சனா. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஏன் இவ்வாறு செய்தாய், ஏன் இதை செய்தா, ஏன் இதை செய்யவில்லை என்று என்னிடம் எந்த ஒரு கேள்வியும் கேட்கவில்லை. நபி அவர்கள் எப்பொழுது மதீனாவிற்கு வந்தார்களோ அந்த நேரம் மதீனாவே வெளிச்சமாக மாறியது. எப்பொழுது மதீனாவை விட்டு வெளியேறினார்களோ, வஃபாத்தாகினார்களோ, அப்லமத்தில் மதீனா, மதீனாவை அப்படியே இருளால் அணைக்கப்பட்டு விட்டது என்பதாக சொன்னார்கள். கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரிவை தாங்க முடியவில்லை. எவ்வாறு தாங்குவார்கள், எவ்வாறு தாங்க முடியும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் இன்று வரை கண்ணியப்படுத்தி தான் வைத்திருக்கிறான். அவர்களுடைய ரவுதாவை தூக்குவதற்காக வேண்டி, ஜனாசாவை எடுப்பதற்காக வேண்டி எத்தனையோ மன்னர்கள் ஆசைப்பட்டார்கள், எத்தனையோ கொடுங்கோடு அரசர்கள் ஆசைப்பட்டார்கள். ஆனால் யாராலும் முடியவில்லை. ஒரு நேரம் எம்பு என்ற இடத்துக்கு படை வந்து விட்டது. ஜித்தாவிற்கு அருகாமையில் உள்ள இடம் எம்பு என்ற இடத்துக்கு படை வந்து விட்டது. இப்பொழுது கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அந்த காலத்தில் இருந்த அந்த படையுடைய முழு நோக்கமும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுதாவை தூக்க வேண்டும். அந்த காலத்தில் இருந்த சலாஹுத்தீன் அய்யூபின் மூலமாக அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுதா ஷெரீஃபை பாதுகாத்தார். அதே போல் பின்னால் ஒரு மன்னர் ஆசைப்பட்டார். அனைத்து மக்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுதா ஷெரீஃபை பார்க்குகிறார்கள், அங்கு செல்கிறார்கள். எனவே என்னுடைய ஜனாசாவும் அங்குதான் அடக்கப்பட வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார். எனவே அவருடைய ஆசைப்படி மக்கள் எல்லாம் அவருடைய ஜனாசாவை அந்த இடத்தில் அடக்குகிறார்கள். பின்னால் வந்த மன்னன், இவருடைய முழு நோக்கமும் நான் ஃபேமஸ் ஆகணும், நான் பிரபல்யமாக வேண்டும் என்றுதான் இருந்தது. பின்னால் வந்த அரசன் அவருடைய ஜனாசாவை அப்படியே தோண்டி எடுத்துட்டார். கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான், இன்று வரை கண்ணியப்படுத்தி கொண்டே இருக்கிறான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், தன்னுடைய தந்தையை பார்த்து, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், என்னுடைய அன்பு தந்தையே, என்னுடைய மடியில் 3 நட்சத்திரங்கள் விழுவதாக நான் கனவு கண்டேன் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அந்த கனவுடைய விளக்கத்தை அவர்கள் பின்னால் அறிந்து கொண்டார்கள். முதலாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகிய பின்னால் அவர்களுடைய வீட்டிலே அடக்கப்பட்டார்கள். வேறு எங்கும் அடக்கம் செய்யப்படவில்லை, தன்னுடைய வீட்டிலே அடக்கம் செய்யப்பட்டார்கள். வீட்டிலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இருக்கிறார்கள். இந்த காலத்தில் தான் கபிரிஸ்தானுக்கு போவதென்றால் பயம், ஏன் அங்கு பேய் வரும் என்று சொல்வார்கள். கண்ணியமானவர்களே, அந்த காலத்தில் அப்படியெல்லாம் இருக்கவில்லை, கபர் பக்கத்தில் தான் இருந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு சின்ன கேட்டின் போட்டு வச்சிருந்தாங்களாம். அந்த இடத்தில் ஒரு கிளாஸ் நடத்தினாங்க, பெண்களுக்கான ஒரு கிளாஸ். அந்த காலத்தில் இருந்த ஒரு சிறந்த முஃப்தியாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய சிரேஷ்ட மாணவியாக அம்ரா பின்த் அப்துர் ரஹ்மான் என்ற பெண்மணி இருந்தார்கள். அந்த காலத்தில் சஹாபி பெண்மணிகள், அவர்களுடைய பிள்ளைகள், பெண்கள் வருவார்கள், வந்து மார்க்க விஷயங்களை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் படிப்பார்கள், நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்வார்கள். சில பெண்கள் அவர்களுடைய பீரியட் காலங்களில் அந்த துண்டை எடுத்துக்கொண்டு வந்து காட்டுவார்கள், நான் எப்பொழுது தொழ வேண்டும்,
எப்பொழுது என்னுடைய தொழுகையை விட வேண்டும்? கண்ணியமானவர்களை, ஒரு மார்க்கத்துடைய விஷயங்களை படித்துக் கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். பின்னால் தன்னுடைய தந்தையும் அதே இடத்தில் அடக்கம் செய்யப்படுகிறார்கள். அந்த வீட்டில் தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருந்தார்கள். அதற்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டவுடன் ஒரு அந்நிய மனிதருடைய ஜனாசா வந்து விட்டது. எனவே அந்த வீட்டிலிருந்து வெளியேறினார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய உள்ளத்தில் ஆசை இருந்தது. என்ன ஆசை? நானும் இந்த இடத்தில் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று ஒரு ஆசை இருந்தது. ஆனால் கண்ணியமானவர்களே, வஃபாத்தாகக்கூடிய நேரத்தில் சஹாபி பெண்மணிகள் கேட்டார்கள், எங்களுடைய அன்னையே, உங்களை நாங்கள் எங்கு அடக்கம் செய்வது என்று கேட்டார்கள். அந்த நேரத்தில் சொன்னார்கள், என்னுடைய சகோதரிகளை போன்று நீங்கள் என்னையும் பக்கையிலே அடக்கம் செய்யுங்கள் என்பதாக. கண்ணியமானவர்களே, அதே போல் பக்கையிலே அடக்கம் செய்யப்பட்டார்கள். பின்னால் காலத்தில் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஆட்சி. இப்பொழுது அந்த 3 பேருடைய ஜனாசாவிலிருந்து ஒரு கால் வெளியே வந்து விட்டது. இப்பொழுது மக்கள் எல்லாம் தடமாற்றம். இது யாருடைய கால்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலா? அந்த காலத்தில் முஃப்தியாக இருந்த ஒருத்தரிடத்தில் கொண்டு போய் காட்டினார்கள். கண்ணியமானவர்களே, உருவா ரலியல்லாஹு அன்ஹு உருவா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடத்தில், இமாம் உருவா இடத்தில் காட்டினார்கள். இமாம் உருவா அவர்கள் அந்த காலை பார்த்து விட்டு சொன்னார்கள், இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடையோ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலோ அல்ல, இது உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கால் என்பதாக சொல்லி அதே இடத்தில் அடக்கப்பட்டார்கள். கண்ணியமானவர்களே, நாங்கள் கியாமத்துடைய நாளையில் யாரை தேடி போவோம்? மக்கள் எல்லாம் தடமாற்றம், பயத்தில் இருப்பார்கள். நண்பனாக உலகத்தில் இருந்தவர் மார்க்க விஷயத்திலும் உதவி செய்திருப்பார், குடும்ப விஷயங்களிலும் உதவி செய்திருப்பார், மௌத்து வரை ஒத்தாசையாக இருந்திருப்பார், மௌத்துக்கு பின்னாலும் குடும்பத்தை பாதுகாத்திருப்பார். எந்த ஒரு நண்பனும் அந்த இடத்தில் எந்த ஒரு நண்பனுக்கும் உதவி செய்ய முடியாது. யாரும் யாருக்கும் பகரமாக எதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சகோதரனை பார்த்து விரண்டோடுவான். தன்னுடைய தாய் தந்தையை பார்த்து விரண்டோடுவான். தன்னுடைய மனைவி பிள்ளைகளை பார்த்தும் விரண்டோடுவான். என்ன நினைப்பான் தெரியுமா? யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்ததி மின் ஆதாபி யௌமிதின் பிபனி. தன்னுடைய தாய் தந்தை குடும்பம் அனைத்தையும் ஈடு வைத்து தன்னுடைய கியாமத்துடைய நாளுடைய வேதனையிலிருந்து தப்பிக்கொள்ளத்தான் யோசிப்பார். இந்த நேரத்தில் மக்கள் எல்லாம் யா நப்சி யா நப்சி என்று அலைந்து கத்திக் கொண்டிருப்பார்கள். என்னை யார் பாதுகாப்பது? ஒரு ஓரப்புறத்திலிருந்து சத்தம் வரும், யா உம்மதி யா உம்மதி என்ற சத்தம் வரும். கண்ணியமானவர்களே, என்னுடைய உம்மத்தை பாதுகாப்பதுதான் என்னுடைய நோக்கம் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, கியாமத்துடைய நாளில் நாங்கள் யாரை தேடி போவோம்? யாரை தேடுவோம்? மனைவியை தேட மாட்டோம், பிள்ளைகளை தேட மாட்டோம், குடும்பத்தை தேட மாட்டோம். யாரை தேடுவோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடுவோம். தாகத்துடன் தேடுவோம். அந்த வெயிலுடைய உஷ்ணம் தாங்க முடியாமல் தாகத்துடன் தேடுவோம். கண்ணியமானவர்களே, கடைசியாக ஹவுதுல் கௌசர் என்ற நீர் தடாகத்திலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு நீர் புகட்டுவார்கள். அதுக்கு பின்னால் அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்து கொள்ள வேண்டியதுதான். கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் தான் குல் அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், அவர்களுடைய வாழ்க்கையில் தான் எங்களுக்கு வெற்றி இருக்கிறது. அவர்களுடைய ஒவ்வொரு நடத்தைகளிலும் எங்களுக்கு வெற்றி இருக்கிறது. இன்று நாங்கள் எந்த சுன்னத்தை எடுத்து நடக்குகிறோம்? பாவத்தை செய்து செய்து நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். கியாமத்துடைய நாள் நெருங்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாதிரு பில் அமாலி ஃபிதனன் ககிதாஇல் லைலில் முத்லிம். சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பகலில் இருந்து இரவு எவ்வாறு வேகமாக வருகிறதோ அதே போன்று ஃபித்னாக்கள் விரைந்து வந்து கொண்டே இருக்கும்.
விதவிதமான ஃபித்னாக்கள், விதவிதமான குழப்பங்கள் வந்து கொண்டே இருக்கும் சகோதரர்களே. யுஸ்பிஹுர் ரஜுலு முஃமினன் வ யும்சி காஃபிரா வ யும்சி முஃமினன் வ யுஸ்பிஹு காஃபிரா. காலையில் முஃமினாக இருப்பார், மாலையில் காஃபிராக மாறி விடுவார். மாலையில் முஃமினாக இருப்பார், காலையில் காஃபிராக மாறி விடுவார். யபிஉ தீனஹு லிகரதின் மினத் துன்யா. உலகத்துடைய ஓரிரு இன்பங்களுக்காக வேண்டி தன்னுடைய தீனை விற்பார் என்பதாக சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கியாமத்துடைய நாள் நெருங்கும் போது சகோதரர்களே, யுக்ஸிருல் காத்தில், அதிகமான கொலைகள், யுத்தங்கள் அதிகரிக்கும். யஅதி அலன் நாஸி ஸமானுன் லா யப்கா மினல் இஸ்லாமி இல்லா இஸ்முஹு. ஒரு காலம் வரும், பேரளவில் தான் இஸ்லாம் இருக்கும். வலா யப்கா மினல் குர்ஆனி இல்லா ரஸ்முஹு. பேரளவில் தான் இஸ்லாம் இருக்கும் என்று சொன்னால் முஸ்லிம் என்று பேரளவில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். எந்த ஒரு அடையாளமும் கிடையாது, எந்த ஒரு சுன்னத்தும் கிடையாது, பேரளவில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். நான் முஸ்லிம் என்று சொல்வார்கள். வலா யப்கா மினல் குர்ஆனி இல்லா ரஸ்முஹு. குர்ஆன் பள்ளிகள்ல, ராக்கைகள்ல அடுக்கப்பட்டிருக்கும், யாரும் எடுத்து ஓத மாட்டார்கள். கண்ணியமான பெரியார்களே, சோதர்களே, சில சில ஃபித்னாக்கள் சில சில ரீதியில் வரும் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். விபச்சாரம் அதிகரிக்கிறதா சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மா மின் கௌமின் யظஹரு ஃபீஹிமுஸ் ஸினா. எந்த சமூகத்திடத்தில் விபச்சாரம் அதிகரிக்கிறதோ அல்லாஹ் அவர்களை இல்லா உஹிது பிஸ்ஸனா, அந்த கூட்டத்தை அல்லாஹ் பஞ்சத்தால் சோதிப்பான். வமா மின் கௌமின் யظஹரு ஃபீஹிமுர் ருஷா. எந்த சமூகத்திடத்தில் லஞ்சம் வாங்குவது, லஞ்சம் கொடுப்பது அதிகரிக்கிறதோ இல்லா உஹிது பிர்ருஅப், அல்லாஹ் அவர்களை பயத்தால் சோதிப்பான். அவர்களை அடக்கியாளக்கூடிய ஒரு தலைமைத்துவத்தை கொண்டு வந்து அல்லாஹ் சோதிப்பான் என்பதாக கண்ணியமானவர்களே. எனவே கியாமத்துடைய நாள் நெருங்கும் போது என்னுடைய சுன்னத்தை யார் பின்பற்றி வாழ்வார், யார் எடுத்து நடப்பார்? மன் தமஸ்ஸக பிசுன்னதி இந்த ஃபசாதி உம்மதி ஃபலஹு மியத்து அஜ்ரி ஷஹீத். என்னுடைய சுன்னத்தை உம்மத்துடைய குழப்பமான காலத்தில், ஃபித்னாவுடைய காலத்தில் யார் பற்றி பிடித்துக் கொள்கிறாரோ அவருக்கு 100 ஷஹீதுடைய கூலியை கொடுப்போம் என்பதாக அல்லாஹ் கொடுப்பான் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கியாமத்துடைய நாள் நெருங்கும் போது சுன்னத்தை பிடித்து வாழ்வது, சுன்னத்துடன் வாழ்வது, நெருப்புக்குள்ளால், கடலுக்குள்ளால் நெருப்பு தணலை கொண்டு போவது போல இருக்கும் கண்ணியமானவர்களே. எனவே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க கூடிய கூட்டத்தில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. வ ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. கிழக்கிழங்கையில் புகழ் பூத்துக் குலுங்கும் காத்தமாநகரின் கடற்கரை வீதியில் தங்க நகைகளால் ஜொலித்து காட்சி அளிக்கிறது ஜுவலிகாஸ் ஜொய்ஃபுல் ஜுவல்ஸ். உங்கள் வீடுகளின் வைபவங்களுக்கு தேவையான அனைத்து வகையான நகை தெரிவுகளுக்கும் நம்பி நாட வேண்டிய ஒரே ஒரு இடம் ஜுவலிகாஸ் ஜொய்ஃபுல் ஜுவல்ஸ். சுதந்திரமாய் மகிழ்ச்சியாய் பற்பல தெரிவுகளுடன் நியாயமான விலையில் துபாய், சவுதி, சிங்கப்பூர் ஆகிய நாடுகளிலிருந்து நேரடியாக தெரிவிக்கப்பட்ட தங்க நகைகளின் சாம்ராஜ்யமாய் திகழ்கிறது ஜுவலிகாஸ். ஜுவலிகாஸ் ஜொய்ஃபுல் ஜுவல்ஸ் இலக்கம் 23 கடற்கரை வீதி, காத்தான்குடி 3. தொலைபேசி இலக்கம் 07725427236. அறிமுகமற்றவர்களின் நகைத்தெருவை விட அறிமுகமானவர்களின் நகைத்தெருவே சிறந்தது. உங்கள் அனைவருக்கும் அறிமுகமான சகோதரர் ALM ஹாலிதீன் அவர்களின் ஜுவலிகாஸ் ஜொய்ஃபுல் ஜுவல்ஸுக்கு விரைந்து நகை தெருவின் மாற்றத்தை உணருங்கள். தங்கமான உறவுகளில் மகிழ்ச்சிகரமான நகைகள். ஜுவலிகாஸ்.